நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் சிக்கனில். நம்ம எப்போயுமே சில்லி சிக்கன் 65 இந்த மாதிரி தான் எப்போயுமே செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அதே சமயம் நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எலும்பில்லாத சிக்கனாக 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மசால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துடலாம். மசால் போட்டு சிக்கன் கலந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதே மட்டும்தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போடுங்க. இல்லைன்னா அடியில் சிக்கன் போட்டதுமே ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம நார்மலாக எப்பயும் சில்லி செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட போலயே இருக்கும். சிக்கன் வெந்துருச்சுனாலே அதுவே கலந்து விடுற மாதிரி ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் போட்டது வேகலை பார்த்தீங்களா, அது ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க. அது வெந்துருச்சுன்னா அதுவும் தானாக வந்துடும். சும்மா போட்டதுமே கரண்டியை போட்டு கலந்து விட்டோம்னா அந்த மசால் கூட அந்த சிக்கனில் ஒட்டாமல் பிரிஞ்சு போயிடும். நல்லா மொறுமொறுப்பாக வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் 1 பார்த்து போடணும். பச்சை மிளகாய் கீறிட்டு போடுங்க, இல்லைன்னா பட்டுன்னு வெடிச்சிரும். அதனால் பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா. முழுசாக போட்டிங்கன்னா பட்டுன்னு வெடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் நம்ம வீட்டில் செய்கிறத மிஞ்சி எந்த டேஸ்ட்டுமே இல்லைங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து உட்காந்து ஜாலியாக சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் போட்ட அளவில் கொஞ்சம் அதை சேர்த்து நான் 1/4 கிலோவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதில் 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோவில் எவ்வளோ போட்டிருக்கு, 1 ஸ்பூன் போட்டால் 1/2 கிலோவுக்கு 2 ஸ்பூன், இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோவுக்கும் நீங்கள் மாற்றி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இது போல் சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.